ஸோ ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ சீசன் 5ஓட அவ்வளோதான், இதை மூடிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் அப்படி நினைக்கல. ஏன் அப்படின்னா, தங்க முட்டை போடுற வார்த்தை யாருமே அவ்வளோ சீக்கிரம் அறுக்க மாட்டாங்க. அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸும் இதை அப்படியே விடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் 5 வந்து எண்டிங்கா அப்படின்னு கேட்டால், ஆமாம், இது ஒரு எண்டிங் தான். இது யாரோட எண்டிங்காக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேக்னாவோட எண்டிங்காக தான் இது இருக்கும். ஏன் ப்ரோ அப்படின்னா, சீசன் 1லேருந்து இப்போ வரக்கூடிய சீசன் 5 ஃபுல்லாக வேக்னாவு தான் மெயினாக வச்சு மொத்தமாக போயிருக்கும். சீசன் 1ல் வந்து பில்லி கடத்தப்பட்டதில் இருந்து இப்போ நடக்க போகிற சீசன் 5 வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் வேக்னா வேக்னா வேக்னா. ஸோ அந்த கேரக்டரை சுற்றி தான் நடக்கும். ஆனால் வேக்னா தான் ஒரு மெயின் வில்லன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, வேக்னா வந்து ஒரு செகண்டரி வில்லன் தான். இனிமேல் ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பான், வேக்னா அப்படிங்கிற அந்த கேரக்டர் ஒரு 5 ஸ்டார் வாங்கின ஒரு தளபதி தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் சொல்லியிருப்பான். அண்ட் மெயின் வில்லனாக வரக்கூடிய ஆள் வந்து ஒரு டிராகன் வடிவில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த மொத்த சீரீஸோடையும் ஒரு வில்லனாக இருக்கணும். ஆனால் அந்த ஒரு வில்லனை பற்றி இது வரைக்கும் எங்கேயுமே காட்டலை. ஒரு சில இடத்துல மட்டும் அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ வில்லியம் வந்து ட்ராயிங் பண்ணுறதுல அந்த ஒரு ட்ராகன் மெத்தடில் வச்சு தான் ட்ராயிங் பண்ணியிருப்பான். அண்ட் நான்சியுமே ஒரு கட்டத்தில் வேகனா கண்ட்ரோலில் இருக்கும் போச்சில் அவள் வந்து ஒரு விஷயத்த பார்த்ததா வந்து இங்கே எல்லார்ட்டையும் சொல்ல வருவாள். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நான் வந்து ஒரு ட்ராகனை வந்து தான் பார்த்தேன். அதாவது ட்ராகன் சொல்ல மாட்டா, ஒரு சிகப்பு கலர் ரூபத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு மிருகத்தை நாங்கள் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாள். ஸோ அந்த ஒரு மிருகம் தான் இந்த மொத்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லேயுமே மெயின் வில்லனாக வரக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கக்கூடியது. வேக்னா வந்து ஒரு 2வது வில்லனாக தான் இருக்கிறானே தவிர, மெயின் வில்லனாக, அதாவது வேக்னாவாக அந்த நம்பர் 1 வந்து மாறுறதுக்கு முன்னாடியே அப் அண்ட் டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு. அப்படி இருக்கும் போதுல அந்த டவுனில் வந்து யார் ஆட்சி பண்ணாங்க, ஸோ அவன் வந்து யார் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த சீரீஸில் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் போச்சில் இந்த சீசன் 5ங்கிறது ஒரு எண்டிங் தான். யாருக்கான எண்டிங் அப்படின்னா, வேக்னா, லெவன், ஸோ இந்த கேரக்டர்ஸ்க்கான ஒரு எண்டிங்காக இருக்குமே தவிர, மற்றபடி இந்த மொத்த சீரீஸுக்குமே ஒரு எண்டிங்கான்னு கேட்டால் கிடையாது. அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரியே இப்போ இந்த ஒரு சீசன் 5 முடிஞ்ச உடனே அதுக்கு அடுத்த வருஷமே 2026ல் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் டெய்ல் ஆஃப் 85 அப்படிங்கிற ஒரு சீரீஸ் வந்து விட்றாங்க. ஸோ இது வந்து ஒரு அனிமேஷன் சீரீஸ் தான். அண்ட் அவங்களுமே சொல்லியிருப்பாங்க, சீசன் 2 அண்ட் சீசன் 3 பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு அனிமேஷன் சீரீஸை வந்து நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ மேபி அந்த ஒரு சீசனில், அதாவது அந்த ஒரு அனிமேஷன் சீரீஸில் இந்த ஒரு மெயின் கேரக்டரை ரிவீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேக்னா மட்டும்தான் மெயின் வில்லன் அப்படிங்கிறது இல்லாமல், அவனுக்கு மேலேயும் ஒருத்தன் வந்து இருக்கான், அவனை தான் நீங்கள் அழிக்கணும், அவனை அழிச்சாதான் இந்த மொத்த கதையும் முடியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்குது. அதை வந்து அந்த அனிமேஷன் சீரீஸில் வந்து காட்டுவாங்க அப்படிங்கிறதையும் நான் நினைக்கிறேன். அது வந்து என்னோட ஒரு ஒப்பீனியன். காட்டுனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒரு ஒப்பீனியன். வந்து இந்த மைண்ட் ஃப்ளேயர் தான் அந்த ஒரு மெயின் வில்லன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அதுக்கும் மேலேயுமே ஒரு ஆள் இருக்கான். ஸோ அவனோட உருவமே ஒரு டிராகன் வடிவில் உள்ள ஒரு உருவமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு கார்ட் கேம் வந்து விளையாடுவாங்க. ஸோ அதில் வந்து சொல்லியிருப்பாங்க, அந்த ஒரு மொத்த ஒரு உருவமே ஒரு டிராகன் வடிவில் இருக்கக்கூடிய ஒரு உருவம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ பார்ப்போம், இந்த ஒரு அனிமேஷன் சீரீஸில் காட்டுறாங்களா, இல்லை வேறு ஏதாவது ஒரு லைவ் ஆக்ஷன் சீரீஸில் வந்து இந்த ஒரு மெயின் கேரக்டர் ரிவீல் ஆகுறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். இல்லை அப்படின்னா சீசன் 5லேயே வேக்னாவை கொன்னுட்டு அண்ட் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன்லேயோ இல்லைனா வேறு எதுலேயோ அந்த ஒரு மெயின் வில்லனை காட்டுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படி காட்டும் போச்சுல அந்த மெயின் வில்லன் எதுக்காக வேக்னாவை சூஸ் பண்ணால் அண்ட் இந்த அப் அண்ட் டவுன் அப்படிங்கிற அந்த உலகத்தை வந்து ஏன் இவன் வந்து க்ரியேட் பண்ணா, அதுக்கான தேவைகள் என்ன இருந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லிட்ரலாக ஒரு ஆரிஜின் ஸ்டோரியை அந்த இடத்துல வந்து கிளியராக சொல்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. பார்ப்போம் அது அவங்க என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறத. அண்ட் இந்த ஒரு அனிமேஷன் சீரீஸுக்காக யாரெல்லாம் ரொம்பவும் ஈகராக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அவங்க வந்து இதோட முடிப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. இந்த அனிமேஷன் சீரீஸ்க்கு அப்புறம் இன்னும் நிறைய அவங்க
நிறைய சீரிஸ் வந்து லைவ் ஆக்ஷன்லேயும் விடுறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ பார்ப்போம் அடுத்தடுத்த என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த ஒரு சீரிஸை ஃபாலோ பண்ணி வரப்போகுது, எந்த மாதிரி கனெக்ஷன் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறத. இந்த சீசன் 5ல் வந்து ஒரு சின்ன ஒப்பீனியன் வந்து எனக்கு வந்து இருக்குது. ஏன்னா இந்த சீசன் 5ல் வந்து எல்லாருக்குமே ஒரு கேள்விகள் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, யார் வந்து இந்த சீசன் 5ல் வந்து வேக்னா கையால் சாக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இந்த லிஸ்ட்டில் வந்து வருவா மெயினாக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இடத்துல வந்து இருக்கிறது வந்து ஜஸ்டின் தான். ஏன் ப்ரோ ஜஸ்டின் அப்படின்னு கேட்கும்போதுல வந்து அந்த பையன் தான் இருக்கிறதுலே துருதுருன்னு வரக்கூடிய ஆள். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சீசன் 4ல் வந்து எல்லாருமே இங்கே அப் அண்ட் டவுனில் இருக்கும்போதுல எல்லாருமே சைக்கிளில் போயிட்டுருப்பாங்க. அப்போ வந்து எல்லாரோட சைக்கிளோட லைட்டுமே எரிஞ்சிருக்காது. அண்ட் எடியோட சைக்கிளில் இருந்த லைட்டு மட்டும்தான் எரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த பக்கம் ஒரு போஸ்டரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சீசன் 5ல் வரக்கூடிய ஒரு போஸ்டரில் பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருமே சைக்கிளில் போயிட்டுருப்பாங்க. பட் யாருக்குமே அந்த லைட்டுங்கிறது வந்து எரிஞ்சிருக்காது. அண்ட் பட் பெஸ்டினுக்கு வந்து அந்த ஒரு லைட்டு வந்து எரிஞ்சிருக்கும். ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன், ஜஸ்டின் தான் இந்த ஒரு படத்தில் வந்து சாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் எமோஷ்னலாகவும் அது வந்து கனெக்டாக ஆகும். ஏன்னா ஜஸ்டின் வந்து ஸ்டீவ் கூட கனெக்ஷனில் இருக்கிறதா இருக்கட்டும், மற்றவங்க கூட அந்த கனெக்ஷனில் இருக்கிறதா இருக்கட்டும், அவன் வந்து அவனோட தேடல் அது இதுன்னு எல்லாமே இந்த சீரீஸில் வந்து ஆடியன்ஸ் கூட ரொம்ப கனெக்டடாக இருக்கிற ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஒரு கேரக்டரோட டெத்துங்கிறது வந்து நடந்துச்சு அப்படின்னா, அது வந்து ஒரு மெயின் இம்பேக்டே க்ரியேட் பண்ணாது. அப்படிங்கிறனால மேபி அந்த ஒரு கேரக்டர் வந்து சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்தது எந்த ஒரு கேரக்டர் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா வில்லியம். ஸோ வில்லியம் வந்து நிறைய இடத்துல வந்து சாகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் அவன் வந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். ஏன் அப்படின்னா, வேக்னா வந்து அவன் மூலமாக தான் இந்த ஒரு வேர்ல்டு, அதாவது இந்த ரியல் வேர்ல்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை வந்து பார்க்குறதா இருக்கட்டும், அவன் மூலமாக தான் நிறைய விஷயங்கள் வந்து வேக்னா வந்து தெரிஞ்சுக்கிறது, செய்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் அவன் வந்து உயிரோடு இருந்தான். இப்போ வந்து அவனால் எந்த ஒரு தேவையும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து மேபி அவனை வந்து கொல்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதே நேரம் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்னீக் பிக் வந்து விட்டுருந்தாங்க, ஒரு 5 மினிட்ஸ் அப்படிங்கிறத. ஸோ அந்த ஒரு வீடியோவில் வந்து வேக்னா வந்து எப்படி வில்லியம்மை வந்து வாட்டி பார்த்தான். அண்ட் அவனோட சீட்ஸை வந்து இவனோட உடம்புக்குள்ளே வந்து அவன் வந்து செலுத்தியிருப்பான். அப்படி செலுத்தும் போச்சில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த ஒரு வீடியோவில் வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக வேக்னா வந்து இவனை வந்து கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நான் வந்து அந்த ஒரு வீடியோட ரிவ்யூவிலுமே சொல்லியிருப்பேன், அவனோட வயிற்றுக்குள்ளே இருந்து ஒரு குட்டி வந்து வெளியே விடும். ஸோ அதுக்கு காரணம் வந்து வேக்னா தான் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். அண்ட் கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போதுல தான் தெரிய என்ன அப்படின்னா, அந்த குட்டிங்களையும் தாண்டி வேறு ஏதாவது முக்கியமான விஷயம் வந்து அவன் உடம்புக்குள்ளே இருக்குமா அப்படிங்கிறது தான் நான் வந்து நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த ட்ரைலரில் வேக்னா வந்து வில்லியம்கிட்ட இருந்து ஏதோ ஒரு பொருளை வந்து எடுக்கிறதோ இல்லைனா அவனை வந்து தான் கண்ட்ரோலில் வைக்கிற மாதிரி தான் அந்த ஒரு ட்ரைலரோட எண்டிங் வந்து இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போச்சில் வேக்னா வந்து வில்லியமோட உடம்புக்குள்ளே அந்த ஒரு குட்டிகளையும் தாண்டி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் வந்து அவன் உடம்புக்குள்ளே செலுத்தியிருக்கான். வந்து அவன் வில்லியம் உடம்புக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே, இடத்துக்கு ஏன் வேக்னா வரணும்? இப்போ உடம்புக்குள்ளே வந்து ஒரு சீடை செலுத்தணும் அப்படின்னா மற்ற விஷயங்கள் ஏதாவது போயிருக்கலாம், டெமோகார்கனோ இல்லை வேறு ஏதாவதோ அந்த சீட்ஸை கொடுக்குறது எடுக்கிறது அந்த விஷயங்கள் வந்து டெமோகார்கன் இல்லைனா வேறு ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்கலாம். மெயினாக வேக்னா தான் அந்த இடத்துக்கு வரணும், இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு அந்த டைரக்டர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் வந்து வைக்கும் போச்சில் கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்குது. வில்லியம் வந்து இந்த சீசன் 5யோட எண்டிங்கில் வந்து ஒரு முக்கியமான ரோலே ப்ளே பண்ண போகிறான் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை அப்படியே திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதிராகவே வில்லியம் வந்து திரும்புறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட வேக்னா கண்ட்ரோலுக்கு இவன் போகட்டான் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். மேபி வேக்னா வந்து உள்ளே செலுத்தின அந்த ஒரு விஷயம் வந்து அந்த வேக்னாவுக்கு மேலே ஒருத்தன் இருப்பான்னு சொன்னோம்ல, அந்த மெயின் வில்லன், அவனோட அந்த ஒரு சீட்ஸாக கூட இருக்கலாம். இல்லைனா அவனோட அந்த பவர்ஸை வந்து இவனுக்குள்ளே அந்த செலுத்தி இவன் மூலமாக ஒரு மனித உடல் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வில்லியமோட அந்த ஒரு உடம்பை வந்து அந்த ஒரு மெயின் வில்லனுக்காண்டி இவங்க வந்து இது பண்ணியிருக்கலாம். ஸோ பார்ப்போம் அது என்ன மாதிரி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத. அண்ட் இதை தொடர்ந்து அதுக்கு அடுத்த வருஷம் வரப்போகிற அந்த ஒரு
சீரிஸ்க்காண்டி அந்த ஒரு அனிமேஷன் சீரிஸ்க்காண்டி யாரெல்லாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ரொம்பவும் ஈகராக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா, ஸோ லைவ் ஆக்ஷனில் காட்டுற விஷயங்களை விடவும் அனிமேஷனில் வந்து இன்னமும் அதை வந்து அழகாக காட்ட முடியும். இப்போ நம்ம அனிமேஷன் வந்து நிறைய அனிமேஷன் வந்து பார்த்துருப்போம். டீமன் ஸ்லேயராக இருக்கட்டும், நருட்டோவாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்துருப்போம். அதை இப்போ லைவ் ஆக்ஷனுக்கு எடுத்தால் நல்லா அதே அளவுக்கு இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. பட் அது அனிமேஷனில் பார்க்கும்போது அதோட கலர் அது இதுன்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரைலர்லையும் நம்ம பார்க்கும்போதுல அதோட அந்த ஒரு குவாலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே நம்மளை வந்து அப்படியே ஒரு மெய்மறக்க வைக்குது. ஸோ அதனாலேயே நான் வந்து இந்த ஒரு அனிமேஷன் சீரிஸ்க்காக ரொம்பவும் ஈகராக காத்துக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் நம்ம வந்து லைவ் ஆக்ஷனில் பார்க்க முடியாத நிறைய டீட்டெயில்ஸை வந்து இவங்க வந்து இந்த ஒரு சீரிஸில் வந்து கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதுவும் மெயினாக வந்து இவங்க சீசன் 2 அண்ட் சீசன் 3 எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த 2 சீசன்லேயும் இவங்க சொல்ல முடியாத விஷயத்த வந்து இந்த ஒரு அனிமேஷன் சீரிஸில் வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி கதையை கூட அவங்க லைட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்குமே சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி இந்த கதை வந்து வரப்போகுது அப்படிங்கிறத. அண்ட் இந்த ஒரு அனிமேஷன் சீரிஸ் அண்ட் இப்போ இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகிற லைவ் ஆக்ஷன் அந்த ஒரு சீரிஸுக்காண்டி எத்தனை பேர் ஈகராக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இது மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். டாட்டா, பாய் பாய், see you. அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிருங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லிவிட்டு போயிருங்க. ஸோ இந்த வீடியோ நல்லா இருக்கா, இந்த மெத்தடில் நான் இந்த ஒரு சொல்கிறது வந்து ஓகேவா, இல்லைனா ப்ரோ ரொம்பவும் குளறுபடியாக இருக்குது ப்ரோ, புரிய மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு தோணினாலுமே அதை வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வந்து அதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். டாட்டா, பாய் பாய், see you.